பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 120 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசுவுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினவர்கள் யார்? சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணின வேலை எது? விடியற்காலம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. இயேசுவை கட்டி கொண்டு போய் யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள்? தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவிடத்தில். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டது யார்? யூதாஸ். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. யூதாஸ் 30 வெள்ளிக்காசை திரும்ப எவர்களிடத்திற்கு கொண்டு வந்தான்? பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. டேஸ் நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று யூதாஸ் கூறினான்? குற்றமில்லாத இரத்தத்தை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 7. எங்களுக்கென்ன, அது உன் பாடு, யார் யாரிடம் கூறியது? பிரதான ஆசாரியர் மற்றும் மூப்பர் யூதாஸிடம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 8. நான்று கொண்டு செத்தவன் யார்? யூதாஸ் காரியோத்து. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. யூதாஸ் 30 வெள்ளிக்காசை எங்கே எறிந்தான்? தேவாலயத்தில். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. யூதாஸ் எறிந்த 30 வெள்ளிக்காசை எடுத்தது யார்? பிரதான ஆசாரியர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. யூதாஸ் எறிந்த வெள்ளிக்காசை எதினால் காணிக்கை பெட்டியில் போடலாகாதென்று பிரதான ஆசாரியர் கூறினான்? இரத்த கிரயமானதால். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. யூதாஸ் எறிந்த 30 வெள்ளிக்காசினால் எதை வாங்கினார்கள்? அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. பிரதான ஆசாரியர் ஆலோசனை பண்ணின பின்பு யூதாஸ் எறிந்த 30 வெள்ளிக்காசினால் குயவனுடைய நிலத்தை வாங்கினார்கள். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 14. யூதாஸ் எறிந்த 30 வெள்ளிக்காசினால் வாங்கப்பட்ட நிலம் இந்நாள் வரைக்கும் டேஸ் எண்ணப்படுகிறது? இரத்த நிலம் எனப்படுகிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15. இஸ்ரவேல் புத்திரரால் டேஸுக்கு டேஸ் 30 வெள்ளிக்காசு.
மதிக்கப்பட்டவருக்கு கிரயம் 30 வெள்ளிக்காசு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 16. கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று உரைத்த தீர்க்கதரிசி யார்? எரேமியா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 17. இயேசு யாருக்கு முன்பாக நின்றார்? தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவிற்கு முன்பாக. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 18. நீ யூதருடைய ராஜாவா என்று இயேசுவிடம் கேட்டது யார்? தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்து. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 19. நீ யூதருடைய ராஜாவா என்று பிலாத்து தன்னிடத்தில் கேட்ட கேள்விக்கு இயேசு கூறிய பதில் என்ன? நீர் சொல்லுகிறபடிதான். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 20. இயேசு டேஸ் ஒன்றும் சொல்லவில்லை. மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 21. தன்மேல் எவர்கள் குற்றம் சாட்டுகையில் இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை? பிரதான ஆசாரியரும் மூப்பரும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 22. இவர்கள் உன்மேல் டேஸ் குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்று பிலாத்து இயேசுவிடம் கேட்டான். எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 23. இயேசுவோ ஒரு டேஸும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. ஒரு வார்த்தையும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 24. இயேசுவை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டது யார்? தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்து. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். கேள்வி எண் 25. தேசாதிபதி எதினால் மிகவும் ஆச்சரியப்பட்டான்? இயேசு ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லாததினால். மத்தேயு 27:14. வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. காவல் பண்ணப்பட்டவர்களில் ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும் ஒருவனை விடுதலையாக்குவது டேஸ் தோறும் டேஸுக்கு வழக்கமாயிருந்தது? பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 27. காவல் பண்ணப்பட்டவர்களில் டேஸ் எண்ணப்பட்ட டேஸ் போன ஒருவன் இருந்தான். பரபாஸ் எண்ணப்பட்ட பேர் போன ஒருவன். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 28. எதினாலே இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்தான்? பொறாமையினாலே. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 29. எவனை விடுதலையாக்க வேண்டும், பரபாசையோ டேஸ் எண்ணப்படுகிற இயேசுவையோ என்று பிலாத்து கேட்டான்? கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசுவையோ. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 30. இயேசுவின் நிமித்தம் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டது யார்? பிலாத்துவின் மனைவி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
கேள்வி எண் 31. நீர் அந்த டேஸ் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று பிலாத்துவின் மனைவி ஆள் அனுப்பி பிலாத்துவிடம் சொல்லச் சொன்னாள். நீதிமானை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 32. பிலாத்து எங்கே உட்கார்ந்திருக்கையில் பிலாத்துவின் மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பினாள்? நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 33. பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் ஜனங்களை ஏவி விட்டவர்கள் யார்? பிரதான ஆசாரியரும் மூப்பரும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 34. இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும்? யார் யாரிடம் கேட்டது? தேசாதிபதியாகிய பிலாத்து ஜனங்களிடம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 35. யாரை விடுதலையாக்கும்படி ஜனங்கள் தேசாதிபதியிடம் கேட்டுக்கொண்டனர்? பரபாசை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 36. கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? யார் யாரிடம் கேட்டது? பிலாத்து ஜனங்களிடம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 37. இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னவர்கள் யார்? ஜனங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 38. ஏன் என்ன டேஸ் செய்தான் என்று பிலாத்து ஜனங்களிடம் கேட்டான்? என்ன பொல்லாப்பு செய்தான் என்று. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 39. ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று டேஸ் கூக்குரலிட்டு சொன்னார்கள்? அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 40. எது அதிகமானது? கலகம் அதிகமானது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 41. எதினால் பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டான்? தன் பிரயத்தனத்தினாலே. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 42. நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். யார் யாரிடம் கூறியது? பிலாத்து ஜனங்களிடம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 43. எதற்கு தான் குற்றமற்றவன் என்று பிலாத்து கூறினான்? நீதிமானுடைய இரத்த பலிக்கு, அதாவது இயேசுவினுடைய இரத்த பலிக்கு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 44. பிலாத்து எவர்களுக்கு முன்பாக தண்ணீரை அள்ளி கைகளை கழுவினான்? ஜனங்களுக்கு முன்பாக. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 45. இயேசுவினுடைய இரத்த பலி எவர்கள் மேல் இருப்பதாக என்று ஜனங்கள் பிலாத்துவிடம் கூறினர்? தங்கள் மேலும் தங்கள் பிள்ளைகள் மேலும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 46. இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தது யார்? பிலாத்து. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 47. இயேசுவை தேசாதிபதியின் அரமனைக்கு கொண்டு போனது யார்? தேசாதிபதியின் போர் சேவகர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 48. போர் சேவகர் எவர்களை இயேசுவினிடத்தில் கூடி வரச் செய்தனர்? போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும்.
மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 49. இயேசுவின் வஸ்திரங்களை கழற்றியது யார்? போர்ச்சேவகர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 50. போர்ச்சேவகர் இயேசுவுக்கு எதை உடுத்தினர்? சிவப்பான மேலங்கியை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 51. இயேசுவின் சிரசின் மேல் எதை வைத்தனர்? முள்ளுகளால் பின்னப்பட்ட ஒரு முடியை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 52. இயேசுவின் டேஸ் கையில் ஒரு டேஸை கொடுத்தனர்? வலது கையில் ஒரு கோலை கொடுத்தனர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 53. போர்ச்சேவகர் இயேசுவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டனர். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்கள் வரை. கேள்வி எண் 54. போர்ச்சேவகர் என்ன சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணினர்? யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 55. தேசாதிபதி இயேசுவின் மேல் துப்பினான். சரியா தவறா என கூறுக. தவறு. போர்ச்சேவகர் இயேசுவின் மேல் துப்பினான் என்பதே சரி. மத்தேயு 27 முதல் 30 வசனங்கள் வரை. கேள்வி எண் 56. இயேசுவின் வலது கையில் கொடுக்கப்பட்ட கோலால் போர்ச்சேவகர் இயேசுவை சிரசில் அடித்தார்கள். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 57. சிவப்பான மேலங்கியோடு இயேசுவை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். சரியா தவறா என கூறுக. தவறு. மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை உடுத்தி சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். மத்தேயு 27:31. கேள்வி எண் 58. இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி யாரை பலவந்தம் பண்ணினார்கள்? சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 59. கொல்கொதா என்பதன் அர்த்தம் என்ன? கபாலஸ்தலம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 60. இயேசுவுக்கு எதை குடிக்க கொடுத்தார்கள்? கசப்பு கலந்த காடியை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 61. இயேசு கசப்பு கலந்த காடியை ருசி பார்த்தார். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 62. தேசாதிபதியின் அரமனையில் வைத்து இயேசுவுக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தனர். சரியா தவறா என கூறுக. தவறு. கொல்கதா என்ற இடத்தில் வைத்துதான் குடிக்க கொடுத்தனர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34 வசனங்கள். கேள்வி எண் 63. கசப்பு கலந்த காடியை இயேசு டேஸ் மனதில்லாதிருந்தார். குடிக்க மனதில்லாதிருந்தார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 64. போர்ச்சேவகர்கள் சீட்டு போட்டு எதை பங்கிட்டு கொண்டார்கள்? இயேசுவின் வஸ்திரங்களை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 65. இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். சரியா தவறா என கூறுக.
சரி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 66. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்ற வசனம் பழைய ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ள இடம் எது? சங்கீதம் 22:18. கேள்வி எண் 67. இயேசுவை காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் யார்? தேசாதிபதியின் போர்ச்சேவகர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 68. இயேசுவின் சிரசுக்கு மேலாக என்ன எழுதப்பட்டிருந்தது? இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 69. எதை காண்பிக்கும் பொருட்டு போர்ச்சேவகர் இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி இயேசுவின் சிரசுக்கு மேலாக வைத்தனர்? இயேசு அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 70. இயேசுவோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்கள் யார்? இரண்டு கள்ளர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 71. உன்னை நீயே இரட்சித்துக்கொள் என்று சொல்லி இயேசுவை தூஷித்தது யார்? வழியாய் நடந்து போகிறவர்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38 மற்றும் 40 வசனங்கள். கேள்வி எண் 72. வழியாய் நடந்து போகிறவர்கள் எதை துலுக்கினர்? தங்கள் தலைகளை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 73. டேஸ் இடித்து டேஸ் கட்டுகிறவனே என்று வழியாய் நடந்து போகிறவர்கள் இயேசுவை தூஷித்தனர். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே என்று. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 74. நீ டேஸ் ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று டேஸ் இயேசுவை தூஷித்தார்கள். தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று வழியாய் நடந்து போகிறவர்கள் தூசித்தார்கள். மத்தேயு 27, 39, 40 வசனங்கள். கேள்வி 75. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று கூறியவர்கள் யார்? பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42 வசனங்கள். கேள்வி எண் 76. டேஸ் ரட்சித்தான் டேஸ் ரட்சித்து கொள்ள திராணியில்லை என்று பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் இயேசுவை பரியாசம் பண்ணினர். மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணியில்லை என்று. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 77. இயேசு தன்னை யாரென்று சொல்லி யார் மேல் நம்பிக்கையாயிருந்தார்? தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 78. தேவன் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை இரட்சிக்கட்டும் என்று இயேசுவை பரியாசம் பண்ணியது யார்? வேதபாரகரும் மூப்பரும் பிரதான ஆசாரியரும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 41 முதல் 43 வசனங்கள் வரை. கேள்வி எண் 79. இயேசுவோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் இயேசுவை நிந்தித்தார்கள். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 80. பூமி எங்கும் எது உண்டாயிற்று? அந்தகாரம் உண்டாயிற்று. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி 81. டேஸ் நேரம் முதல் டேஸ் நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி 82. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதன் அர்த்தம் என்ன?
என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 83. எந்த மணி நேரத்தில் இயேசு மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்? ஒன்பதாம் மணி நேரத்தில். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 84. இயேசு மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டதை கேட்ட சிலர் இவன் டேஸை கூப்பிடுகிறான் என்றார்கள். எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கேள்வி எண் 85. ஒருவன் ஓடி டேஸ் எடுத்து டேஸ் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தான். கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி எண் 86. இயேசுவுக்கு கடற்காளானை குடிக்க கொடுத்தவனிடம் மற்றவர்கள் சொன்னது என்ன? பொறு, எலியா இவனை இரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்று. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி எண் 87. இயேசு மறுபடியும் டேஸ் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். கேள்வி எண் 88. மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது எது? தேவாலயத்தின் திரைச்சீலை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி எண் 89. டேஸும் அதிர்ந்தது, டேஸும் பிளந்தது, டேஸும் திறந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி எண் 90. எவர்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது? நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி எண் 91. நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் டேஸ் விட்டு புறப்பட்டு டேஸுக்கு காணப்பட்டார்கள். கல்லறைகளை விட்டு புறப்பட்டு அநேகருக்கு காணப்பட்டார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 92. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் எங்கே பிரவேசித்தனர்? பரிசுத்த நகரத்தில். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 93. பூமி எதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்தவர்கள் யார்? நூற்றுக்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்தவர்களும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். கேள்வி எண் 94. நூற்றுக்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் மிகவும் பயந்து சொன்னது என்ன? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். கேள்வி எண் 95. இயேசுவின் மரணத்தை தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் யார்? இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி வந்திருந்த அநேக ஸ்திரீகள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். கேள்வி எண் 96. இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி எங்கிருந்து அநேக ஸ்திரீகள் வந்தனர்? கலிலேயாவிலிருந்து. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். கேள்வி எண் 97. யாக்கோபு மற்றும் யோசேயின் தாய் யார்? மரியாள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். கேள்வி எண் 98. மகதலேனா மரியாள், மரியாள் மற்றும் செபெதேவின் குமாரருடைய தாய் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார்கள். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். கேள்வி எண் 99. இயேசுவின் சரீரத்தை கல்லறையில் வைத்தது யார்? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57 முதல் 60 வசனங்கள். கேள்வி எண் 100. யோசேப்பு யாரிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான்?
பிலாத்துவினிடத்தில் போய். மத்தேயு 27:58 கேள்வி எண் 101. யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எந்த வேளையில் போய் வாங்கினான்? சாயங்காலம். மத்தேயு 27:57 கேள்வி எண் 102. இயேசுவின் சரீரத்தை பிலாத்துவினிடத்தில் போய் கேட்டு வாங்கினவன் இயேசுவுக்கு சீஷன். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 27:57 கேள்வி எண் 103. இயேசுவுக்கு சீஷனும் டேசுமாயிருந்தவன் யோசேப்பு. ஐஸ்வர்யவானுமாய் இருந்தவன். மத்தேயு 27:57 கேள்வி எண் 104. யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எதிலே சுற்றினான்? துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே. மத்தேயு 27:59 கேள்வி எண் 105. தான் டேஸில் வெட்டியிருந்த தன்னுடைய டேஸ் கல்லறையிலே யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை வைத்தான். கன்மலையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையிலே. மத்தேயு 27:60 கேள்வி 106. இயேசுவின் கல்லறையின் வாசலில் யோசேப்பு எதை வைத்தான்? ஒரு பெரிய கல்லை. மத்தேயு 27:60 கேள்வி 107. யோசேப்பு இயேசுவினுடைய கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை தூக்கி வைத்து போனான். சரியா தவறா என கூறுக. தவறு. புரட்டி வைத்து போனான். மத்தேயு 27:60 கேள்வி 108. இயேசுவின் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தவர்கள் யார்? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும். மத்தேயு 27:61 கேள்வி 109. டேஸ் நாளுக்கு பின்னான டேஸ் நாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்தார்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே. மத்தேயு 27:62 கேள்வி 110. இயேசுவை எத்தனென்று கூறியது யார்? பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். மத்தேயு 27:63 கேள்வி 111. எது தங்களுக்கு ஞாபகம் இருப்பதாக பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடம் கூறினர்? இயேசு 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது. மத்தேயு 27:63 கேள்வி 112. இயேசுவின் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி பிலாத்துவிடம் வேண்டிக் கொண்டவர்கள் யார்? பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். மத்தேயு 27:62 வரை. கேள்வி 113. எத்தனை நாள் இயேசுவின் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடம் வேண்டினர்? 3 நாள். மத்தேயு 27:64 கேள்வி 114. எதை பார்க்கிலும் எது கொடிதாகாதபடிக்கு இயேசுவின் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடம் கூறினர்? முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து. மத்தேயு 27:64 கேள்வி 115. உங்களால் டேஸ் மட்டும் டேஸ் கொள்ளுங்கள் என்று பிரதான ஆசாரியர் மற்றும் பரிசேயரிடம் பிலாத்து கூறினான். கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. மத்தேயு 27:65 கேள்வி 116. உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, யார் யாரிடம் கூறியது? பிலாத்து பிரதான ஆசாரியர் மற்றும் பரிசேயரிடம். மத்தேயு 27:62 வரை. கேள்வி 117. இயேசுவின் கல்லறையை பத்திரப்படுத்தினவர்கள் யார்?
பிரதான ஆசாரியர் பரிசேயர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62 முதல் 66 வசனங்கள் வரை. கேள்வி 118. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் டேஸுக்கு முத்திரை போட்டனர். கல்லுக்கு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். கேள்வி 119. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசுவின் கல்லறைக்கு காவல் வைத்தனர். சரியா தவறா என கூறுக. தவறு. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் இயேசுவின் கல்லறைக்கு காவல் வைத்தனர் என்பதே சரி. கேள்வி 120. இயேசுவினுடைய சீஷர்கள் டேஸிலே வந்து இயேசுவின் சரீரத்தை களவாய் கொண்டு போய் விடுவர் என்று பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடம் கூறினர். ராத்திரியிலே வந்து. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.